அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இனியவை 40 செய்யுள் 29. கயவரை கை இகழ்ந்து வாழ்தல் இனிதே, உயர்வு உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே, எளியர் இவர் என்று இகழ்ந்து உரையாராகி ஒளிபட வாழ்தல் இனிது. கீழ் மக்களை, கெட்ட எண்ணம் கொண்டவர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி வாழ்தல் என்பது இனியது. தான் வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து ஊக்கத்துடன் மேலும் மேலும் வளர்வதற்கு, உழைப்பதற்கு ஊக்கமளிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வது இனிமையானது. இவர் வறியவர், இவர் கெட்டவர், இவர் ஏமாற்றுக்காரர் என்று மற்றவர்களால் இகழப்படாமல் வாழ்கிற வாழ்க்கை இனிமையானது என்று சொன்ன செய்யுள். மீண்டும் செய்யுள். கயவரை கை இகழ்ந்து வாழ்தல் இனிதே, உயர்வு உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே, எளியர் இவர் என்று இகழ்ந்து உரையாராகி ஒளிபட வாழ்தல் இனிது. நன்றி, வணக்கம்.